மக்கள் வணக்கம். மீண்டும் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்காகவே வாழ்க்கை, வாழ்க்கையே மகிழ்ச்சிதான். துயரங்களுக்கு பயப்படாமல் தெய்வத் துணையுடன் அறிவோடு இயங்கினால் எந்நாளும் இன்பமே. இன்பமன்றி வேறொன்றும் இல்லை. இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் சென்னை ஆவடியிலிருந்து திருவள்ளூர் செல்லும் வழியில் அமைந்திருக்கும் ஊரே புட்லூர். இங்கே புகழ்பெற்று விளங்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலையே காணப்போகிறோம். பார்க்கலாம் வாருங்கள். அம்பாள் வழிபாடு தொன்று தொட்டு தமிழகத்தில் இருந்து வருகிறது. அம்மை கருணையே வடிவானவள். அவளே கொடியவர்களுக்கு உக்கிர வடிவானவள். அம்மையை மழையாக பார்ப்பது தமிழர் மரபு. எனவேதான் மாரியம்மன் என்கிறோம். சென்னையிலிருந்து திருத்தணி செல்லும் வழியில் திருவாலங்காட்டிற்கு தெற்கே இருக்கும் திருவிற்கோலம் என்னும் தலத்திற்கு மிக அருகில் இருக்கிறது ராமாபுரம். இந்த ஊரில்தான் அருள்மிகு பூங்காவனத்தும்மன் என்கிற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இவ்வூரை புட்லூர் மதுரா ராமாபுரம் என்றும் இக்கோயிலை புட்லூர் அம்மன் கோயில் என்றும் அழைக்கிறார்கள். சென்னை ஆவடியிலிருந்து திருவள்ளூர் செல்லும் வழியில் காக்களூர் பேருந்து நிறுத்தத்திற்கு முந்தைய நிறுத்தத்தில் இறங்கி இந்த அம்மன் கோயிலுக்கு செல்லலாம். சென்னையிலிருந்து 40 மைல் தூரத்தில் திருவண்ணாமலைக்கு தென்கிழக்கே மேல்மலையனூரில் அங்காள பரமேஸ்வரி முதல் சக்தி பீடத்தில் அமர்ந்து புற்றுவாய் பல இடங்களில் கோயில் கொண்டு அங்காள பரமேஸ்வரி பூங்காவனத்தாள் என்ற பெயருடன் இங்கே அமர்ந்திருக்கிறாள். மேல்மலையனூரில் இருந்த சிவனும் பார்வதியும் காடு மேடு வனம் கடந்து இடுப்பில் கூடையை இடுக்கி சூலத்தை தடியாக ஊன்றி உலா வந்தபோது மாமரம், வேப்பமரம், இலுப்பை மரம் கூடிய பகுதியாக இப்பகுதி இருந்ததால் இங்கே இளைப்பாறினார்கள். தாகத்திற்கு நீர் கொண்டு வர சிவபெருமான் அப்புறம் சென்ற சமயத்தில் கூவமாற்றில் வெள்ளம் பெருகியது. சிவன் வரமுடியாது போகவே அம்மை புற்றுருவாக மல்லாந்து படுத்துவிட்டார். வந்து பார்த்த சிவனும் அம்மை அருகிலேயே நின்றுவிட்டார். அம்மையப்பனுக்கு எதிரே நந்தி வாகனம் அமைந்திருக்கிறது. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் அனைவருக்கும் தெரியும். அதே அம்பாள் இறைவனுடன் நடந்து வந்து இவ்வழியில் இதே ஊரில் தங்கியதன் விளைவாக எழுந்த திருக்கோயிலே இது. இறைவனும் தாண்டவராயனாக நின்று இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறான். இந்த திருக்கோயிலில் அம்பாள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியாகவும் இறைவன் தாண்டவராயனாகவும் எழுந்தருளி
தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார்கள். கோயிலில் உள்ள கருவறைக்கு நேரெதிரில் மண்புற்றாக மல்லாந்தவாக்கில் பூங்காவனத்தம்மன் எழுந்தருளியிருக்கிறாள். சுயம்பு புற்று முழுக்க முழுக்க மஞ்சளும் குங்குமமும் துலங்க அருள் பாலிக்கிறாள் அன்னை. மண்புற்று மாதாவுக்கு அப்பால் கருவறையில் சூலம் தாங்கிய அங்காள பரமேஸ்வரியும் எலுமிச்சப்பழ மாலைகளுடன் ஏற்றமான பூ அலங்காரங்களுடன் புன்னகை மின்ன காட்சியளிக்கிறாள். எதிரில் நந்தியும் அருகில் தாண்டவராயன் என்னும் திருநாமத்துடன் நடராசரும் இம்மூவருக்கும் முன்னாள் உற்சவநாயகி உள்ளம் கொள்ளை கொள்ளும் சிரிப்புடன் காட்சி தருகிறாள். சன்னதியை விட்டு வெளியே வந்தால் பிரகாரத்தில் தென்கிழக்கு மூலையில் தலமரமாக வேம்பு, அதன் கீழ் சுயம்புவாக உயர்ந்திருக்கும் இன்னொரு மண்புற்று உள்ளது. மாசி மாத சிவராத்திரிக்கு மறுநாள் மயான கொள்ளை என்னும் திருவிழா இக்கோயிலின் சிறப்பு. அந்த விழாவில் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு மனித வடிவம் உற்சவமூர்த்தியின் முன்பாக எரியூட்டப்படுகிறது. இதனை மகேந்திரன் வதம் அல்லது மகிஷாசூரன் வதம் என்கிறார்கள். அம்மனே புற்றாக ஒரு பெண்ணுருவத்துடன் தலை, கை, கால்கள், மார்பு இவற்றுடன் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் மல்லாந்து படுத்திருப்பதைப் போல இயற்கையாகவே தோன்றி அருள் பாலிக்கிறாள். இந்த பூங்காவனத்தம்மன் என்னும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை வணங்கினால் செய்வினைகள் நீங்கும், மங்களங்கள் பொங்கும் என்று அம்மன் பக்தர்கள் நம்புகிறார்கள். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஆலய காட்சிகள் கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் நிறைவை தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். இன்றைய பகுதியில் என்ன செய்தி, என்ன விளக்கம் என்று பார்க்கலாமா? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. மசான கொள்ளை என்று ஒரு வழிபாட்டை வைத்து கொண்டிருக்கின்றோம். பல பேர்களுக்கு தெரிந்த வார்த்தை இது. ஸ்மசான கொள்ளை என்றும் சொல்வார்கள். சென்னை மாதிரி உள்ள சில பெரும் பெரும் நகரங்களில் மயான கொள்ளை என்றே நடக்கும். இது என்ன விவரம்? இது எப்படி வந்தது? இது எதற்காக? ஆதிகாலத்தில் காளி கோவில்கள் சுடுகாட்டின் நடுவில் இருந்தன. ஒரு சுடுகாடு இருந்தால் நடுவில் அங்கே காளி கோவில் இருக்கும். மக்கள் சென்று வழிபாடு செய்ய பயந்ததன் காரணமாக அந்த காளி கோவில்கள் ஊரின் வடக்கு எல்லை பகுதிகளில் அமைக்கப்பட்டன. ஊருக்கு வடக்கு பக்கம் காளி கோவிலை அங்கே கொண்டு வந்து வைத்தார்கள்.
அதன் பிற்பாடு காளினாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் தானே. ஒரு சிலர் பயந்தார்கள். என்ன பண்ணுறது? பயப்பட வேண்டியதற்கு பயப்பட மாட்டேன் என்கிறோம், பயப்பட வேண்டாததற்கு பயப்படுகின்றோம். தப்பு செய்ய பயப்படுறதே கிடையாது. ஆனால் இப்படி தவறு செய்தாயாமை, தப்பு செய்தாயாமை என்றால் அதற்கு பதில் சொல்ல பயப்படுகிறோம் அல்லவா? அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. வள்ளுவரும் சொல்லி வச்சிருக்காரே, அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சித்தான் ஆக வேண்டும், ஆனால் எல்லாவற்றிற்கும் அஞ்சி கொண்டிருக்க கூடாது. அப்ப அந்த சுடுகாட்டின் நடுவில் இருந்து இங்கு வந்தாளல்லவா அம்பிகை காளியை கொண்டு வந்து வைத்தார்களே ஊரின் வடக்கு எல்லை புறத்தில். அப்படி வழிபாடு செய்ய பொழுது அழகிய காளி என்கின்ற பெயரில் காளி, தமிழில் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பொருள் அழகு என்பது பொருள். காளி என்றால் அழகு மிகுந்த காளி என்பது பொருள். இது அம்காளி, அங்காளி, அங்காள பரமேஸ்வரி, அங்காள ஈஸ்வரி வந்துடுத்தா. இப்படி காளி என்பது அங்காள ஈஸ்வரி, அங்காள காளி, அங்காள பரமேஸ்வரி என்றெல்லாம் பெயர்களை பெற்றன. இப்படிப்பட்ட இந்த காளி வழிபாடு மகாகவி காளிதாசன் வரலாறு எல்லோருக்குமே தெரியும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் திருச்சியில் திருவானைக்கோவிலில் ஒரு சாதாரண சமயக்காரராயிருந்தவர் அங்கே அம்பிகையை வழிபாடு செய்து தமிழிலேயே அரிகண்டம் பாடிய ஒரே தமிழ் புலவர் காளிமேக புலவர் என்று சொல்கின்றோம். அவர் நம் காலத்திலேயே ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழிபாட்டு முறைனா என்ன சமாச்சாரம், பக்தி என்ன, எளிமை என்ன என்று சாதாரண ஜனங்களிடமும் கொண்டு போய் அனுபவபூர்வமாக சேர்த்தவர் காளி உபாசகர். அவர் வழிபாடு செய்த காளி இன்றும் அங்கே கல்கத்தாவில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த காளிக்கு மயான கொள்ளை, மசான கொள்ளை என்றெல்லாம் நடத்துகின்றோமே, இது எப்படி வந்தது? இது மக்களுக்கு எவ்வாறு உதவியது? இன்று உதவுகின்றதா இல்லையா? நம்மால் பொருள் கொள்ள முடியவில்லை. மசான கொள்ளை என்றால் ஏதோ அங்கே போய் 2 பலி போடுவது, வெட்டுவது, அது அல்ல. சேக்கிழார் சுவாமிகள் எழுதின பெரிய புராணத்தில் முருகன் கோவிலில் அங்கே கண்ணப்ப நாயனாருடைய பெற்றோர்கள் போய் மிருகங்களை பலி கொடுத்ததாக எழுதவில்லை. அங்கே கண்ணப்ப நாயனாருக்கு அதெல்லாம் காலத்தை தாண்டியது, அவ்வளவு பழமையானது. அங்கே அந்த காட்டுவாசிகள் என்று நாம் சர்வ அலட்சியமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அவர்கள் பலி கொடுத்திருந்தால் அதில் தவறே இல்லை. ஆனால் கண்ணப்ப நாயனாருடைய பெற்றோர்கள் அங்கு போய் சேவல், மயிர்குலம் இவற்றையெல்லாம் உயிருடன் இறைவன் சன்னதியில் அங்கே அர்ப்பணம் செய்து விட்டு வந்தார்களாம். அதுபோல கோவிலுக்கு ஏதாவது நாம் வேண்டிக் கொண்டிருந்தால் கூட ஆடு, மாடு, கோழி, மயில் இவைகளையெல்லாம் உயிருடன் அங்கே இறைவன் சன்னதியில் சமர்ப்பணம் செய்துவிட்டு வர வேண்டுமே தவிர வெட்டி பலி கொடுக்கக்கூடாது. மயான கொள்ளை வெட்டி பலி கொடுப்பது அல்ல. நாம் அவ்வாறு நினைத்து கொண்டிருந்தால் அது தவறு. முன்னோர்கள் காலத்தில் அந்த ஏழை பாழை மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு எல்லாம் நல்ல விதமான உணவுப் பொருள்கள், விளைபொருள்கள், அடுத்தது இந்த ஆடை இதெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் எப்படி என்ன செய்வது என்று தீர்மானித்தவர்கள் மயான கொள்ளை என்பதை மாசி மாத அமாவாசை என்று ஏற்பாடு செய்து வைத்தார்கள். இதுதான் அதனுடைய அறிவார்ந்த உண்மையான சிந்தனை, அடிப்படை உண்மை இதுதான். விளைபொருள் இருக்கின்றதல்லவா, கரும்பு, நெல், என்னெல்லாம் பயிர் சொல்கிறோமே, அந்த இவ்வளவு விளைந்தவற்றையும் ஏராளமானவற்றை கொண்டு போய் அங்கே சுடுகாட்டில் ஒரு பக்கத்தில் குவித்து வைத்து விடுவார்கள். அது நிறைய குவிக்க வைக்கப்பட்டிருக்கும், ஆடைகளும் இருக்கும். இது எல்லாம் மயான கொள்ளை என்று சொல்லக்கூடிய அமாவாசை, அதாவது மாசி மாத அமாவாசை என்று எந்த ஒரு தெய்வமும் சுடுகாட்டுக்கு போகிறதில்ல. அன்று அங்கே காளி அங்கே செல்வாள். அங்கு இருக்கக்கூடிய சாதாரண ஏழை பாழை ஜனங்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவ்வளவு பேர்களும் வந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த மயானத்தில் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் அவ்வளவு பொருட்களையும் கொள்ளையிடுவது போல் அவரவர்கள் அள்ளிக்கொண்டு போவார்கள். மயான கொள்ளை, மசான கொள்ளை என்பது ஒரு சாதாரண ஏழை பாழ ஜனங்களுக்கு
நல்ல விதமான அற்புதமான இந்த உணவு பண்டங்கள், தானிய வகைகள் என்று சொல்கின்றோமே, அவை இந்த ஆடை முதலானவைகள் இவைகளையெல்லாம் அவர்களுக்கு கொண்டு போய் எப்படி கொடுப்பது? ஏன் தானமாக கொடுத்துருக்கலாமே? தானமாக கொடுத்தால் மனிதனுக்கு அகம்பாவம் வந்துவிடும். தக்ஷன் மாதிரி சிவபெருமான் கையே என் கைக்கு கீழே தானே இருக்கு அப்படிங்கிற கதையாக வந்துடும். தெரிகின்றதா? அடுத்தது, அன்றிலிருந்து இன்று வரை பல ஏழைகள் அடுத்தவர்களிடம் சென்று எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள். குறிப்பறிந்து கொடுக்க வேண்டும். அதனால தான் வருடத்துக்கு ஒரு முறை இப்படி அங்கே அள்ளி கொண்டு போய் குவித்து வைத்து சாதாரண அந்த ஜனங்களை கூட நல்ல முறையில் நமது முன்னோர்கள் வாழ வைத்தார்கள். ஆகவே மசான கொள்ளை அல்லது மயான கொள்ளை என்பது இப்படி சாதாரண ஜனங்களுக்கும் உபயோகப்படும்படியாக செய்யக்கூடிய ஒரு ஈகைத்தன்மை நிறைந்தது. இதில் தவறான சில வெட்டி பலி கொடுப்பது முதலான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுக்கு கொடுத்து அவர்களை உயர்த்துவோம். வழிபாட்டின் உண்மை பொருளை உணர்ந்து கொண்டு நடைமுறைப்படுத்தி நாமும் உயர்வோம். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்களை பரவசப்படுத்தி இருக்கும், ஆனந்தப்படுத்தி இருக்கும் மற்றும் புதிய செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.